இங்கே வந்திருக்கிற எல்லா மீடியா நண்பர்கள், பத்திரிகை தொழிலாளர்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கங்கள். எங்கள் குழு சார்பில், எங்கள் படம் சார்பில், எங்கள் தயாரிப்பாளர் சார்பில் எல்லோருக்கும் வணக்கம் தெரிவித்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு உணர்வுபூர்வமான மீட்டிங். என்னென்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு எம்எம் தேட்டரில் என்னுடைய முதல் படம் வெளியானப்போ, அப்பா வேணாப்பா வந்து நானே எழுதி இயக்கி தயாரித்து பண்ணுறது ஒரு குறைந்தபட்ச படம் வந்து நடித்து எல்லாம் பண்ணப்போ எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு. அது ஒரு செல்வா தான் அதுக்கு பிஆர்ஓ இருந்தார். நல்ல வரவேற்பு கிடச்சிது. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, ஸோ நம்ம கூட ஒரு படம் பண்ணுறதுக்கு தகுதியானவர் தான் போல் தெரியுது. யாரும் வந்து பெரிய குறைகள் இல்லை. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருந்தது. எல்லோரும் பாராட்டினாங்க. அந்த ஞானி அவர்களெல்லாம் பாராட்டி, நல்லா நடிச்சிருக்கீங்க, நல்ல சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு படம் அதையும் தாண்டி புனிதமானது எடுத்தேன். அது கொரோனாவில் இருந்து அது ரிலீஸ் பண்ண முடியாதாகி போச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்த படம் முதல் கனல் அப்படிங்கிறது. இப்போ நம்ம எல்லாமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான். நாங்கள் வந்து நம்ம குடும்பத்தில் பேசுகிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இது ஒரு பெரிய ஃபார்மல் மீட்டிங்காக இல்லை. இது இன்றைக்கி என்ன நிலைமை எப்படி இருக்குன்னா, நான் ஒரு 5 நிமிஷம் பேசிடுறேன். எனக்கு வந்து இந்த மீட்டிங்கிலேருந்து இந்த 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுற டே வரைக்கும் இந்த படம் வந்து எந்த தியேட்டரில் வரப்போகுது, எந்த ஊரில் இருக்க போகுதுன்னு தெரியாது. அதாவது ஒரு தயாரிப்பாளரை, நான் முதல் படம் எடுத்தது 10 லட்ச ரூபாவில் எடுத்தேன். அடுத்த தயாரிப்பாளருக்கு கதை சொல்லி, வாங்க சார் உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும்னு கூட்டு வர்றதுக்கான தைரியம்லாம் போயிடுச்சு. இப்போ ஏன்னா சினிமாவில் ஒரு 8 கூட இல்லாத மாதிரி போயிடுச்சு. இப்போ இந்த பார்க்குறப்ப என்னடா இவரை மாட்டி விட்டோமோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா அவர் அவ்வளோ கஷ்டப்படுறார். குறைந்தபட்சம் தான் என்னென்னா, நம்ம பிஆர்ஓ சொல்கிறப்ப சரி கூப்பிடுங்க சார், யார் வருவாங்க, எந்த ரிவ்யூவர்ஸ்லாம் வருவாங்க சார் அப்படின்னா, அந்த படத்துக்கெல்லாம் அவ்வளோதான் வரமாட்டாங்க சார், வந்தாலும் எழுத மாட்டாங்க சார்ன்ற லெவலுக்கு. ஏன்னா பெரிய படம் எங்கே போனாலும் பெரிய படம் தாங்க. பெரிய படம் என்னன்னு தெரியல சார். சின்ன படங்கிறது சப்ஜெக்டா இல்லை பெரிய படம்ங்கிறது என்னன்னு தெரியல. நமக்கு யாருமே படம் பார்க்குறதுக்கு இஷ்டப்படல. யார் நடிச்சிருக்கா, எவ்வளோ பட்ஜெட்டு. பெரிய பட்ஜெட் படங்கள் எல்லாமே இப்போ இந்த வரைக்கும் ஜூனில் 120 படத்தில் 4-5 படம் தான் ஹிட் ஆகிருக்கு. பணம் திரும்பி வந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சினிமா வந்து இறந்து போன நிலையில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம். அப்படி இருக்கிற நிலையில் இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் போத்திராஜி வந்து நான் வந்து ரொம்ப வணக்கத்துக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா இவர் நம்மள மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு ஒரு டப்பிங் ஸ்டுடியோ நடத்திட்டுருக்காரு. ஏதோ நான் சொன்ன கதையை அவர் ஏதோ நம்பி பல லட்சங்களை போட்டிருக்காரு. நான் இறைவனை வேண்டுறேன் அவருக்கான பணம் வந்ததுக்காக அதை கிடைக்கணுங்கிறது. ஏன்னா ரொம்ப கஷ்டம். தைரியமாக தான் இந்த இன்றைக்கி வரைக்கும் க்யூப்லேருந்து இங்கே வருதான்னு தெரியாத அளவுக்கு நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்தில் ஒரு படம் நாங்கள் எடுத்துருக்கோம். நான் வந்து 1999 என்னுடைய முதல் படம் உதவி இயக்குனராக நான் நீயந்தர் மாதத்தில் ஒர்க் பண்ணதுலேருந்து இந்த 30-26 வருஷத்தை பார்த்தா கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. ஏதோ நாங்கள் ஒரு சாதாரண படம் எடுத்தால் கூட ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு மெகா டிவியோ ஒரு கலைஞர் டிவிலையோ விற்கிற நிலைமை போய் 50,000க்கு 10,000 ரூபாய்க்கு கேட்குற மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் எப்படி நம்ம படம் எடுக்கிறது, நம்ம என்ன இனிமேல் இது பண்ணுறது. நான் இந்த படத்தை வந்து கன்னடத்துலையும் எடுத்திருக்கேன், அதாவது பைலிங்குவலாக. எதுக்கு அப்படின்னா ஒரே சின்ன விஷயந்தான். கன்னடத்தில் வந்து 100 படங்களுக்கு வருஷத்துக்கு 10 லட்ச ரூபா மானியம் கொடுக்குறாங்க. தமிழில் 2015 நான் 8 லட்ச ரூபாவில் எடுத்த படத்துக்கு 7 லட்ச ரூபா கவர்மெண்ட் கொடுத்தாங்க. அது அதிமுக அரசுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் இந்த 10 வருஷமாக மானியமே கொடுக்கல. அதுவும் வருஷத்துக்கு 10 படம் கொடுக்குறாங்க. இதே கர்நாடகாவில் வந்து வருஷத்துக்கு 100 படத்துக்கு கொடுக்குறாங்க. அந்த ஒரு 10 ரூபா நம்ம ப்ரொடியூசருக்கு கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நானே வந்து அது ஒரு சரி சார் ட்ரை பண்ணலாம் சார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அது கன்னடா எடுத்தோம். அதுவும் அடுத்த மாதத்தில் ரிலீஸ் ஆகிறதுக்கு தயாராக இருக்குது. எங்களுக்கு எந்த ஆதரவும் இல்லாத நிலையில் நாங்கள் வந்து ஒரு கதையை நம்பி தான் இந்த படத்தை எடுத்திருக்கோம். ஒரு நேர்மையான ஒரு கதை, அது சொசைட்டிக்கு தேவையான்னு நாங்கள் நினச்சிட்ருக்கோம். நீங்கள் பாருங்கள். எங்களுக்கு வேறு எந்த ஆதரவும் இல்லாத நிலையில் நீங்கள் எங்கள் படத்தை பற்றி ஒரு நல்ல விஷயமாக எழுதி அந்த மக்களை பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. நான் எதுக்கு சினிமா அதை பற்றி சொல்லலை அப்படின்னா, எப்படி நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு அதுக்கான ஒரு லீடு கொடுக்க வேணாமேன்னு பார்த்தேன். ஒரு பையன் வந்து ஒரு நல்ல குடும்பத்தில் இருக்கிற பையன் ஒரு போதை பழக்கத்தினால் எப்படி தன் வாழ்க்கையை இழக்கிறான் அப்படிங்கிறது. அது அந்த லைனை சொன்ன அதுக்கு தான் இந்த கதையை எடுத்துருக்கோம். என்னோட முதல் படம் வந்து ஒரு குடியினால் ஒரு குடும்பம், ஒரு நல்ல மனிதன் எப்படி வீணாக போகிறான், அவன் எப்படி திருந்தினான்ங்கிறத நான் எடுத்தேன். இப்போ இந்த படம் வந்து ஆக்சுவலி
அதை போகிறப்ப தான் நான் பார்த்தேன் ரீஹாப் சென்டரில் 15 வயசு 16 வயசு பசங்க எவ்வளோ பேர் அப்படியே படுத்து கிடப்பாங்க. அப்பா அம்மாலாம் விட்டுட்டு போயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஸர், அப்பா ப்ரொஃபஸர், அம்மா ப்ரொஃபஸர், அவங்க சொல்லுவாங்க, இந்த பையனை வேணவே வேணாம் சார், மாதம் 1,00,000 கொடுக்குறோம், இவன் இங்கேயே இருந்து செத்து போகட்டுன்ற வார்த்தையை நான் என் காதலாக கேட்டிருக்கேன். அப்போ தான் நினச்சேன், சரி நம்ம இந்த ஒரு படத்தை பண்ணுவோமே அப்படின்னு. அப்போ தோணின விதை தான் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். நீங்கள் படத்தை பாருங்கள். இந்த குறைந்தபட்சத்தில் எங்களால் முடிஞ்ச வரையில், இந்த படத்தில் 1000 குறைகள் இருக்குது எங்களுக்கு தெரியும், இதெல்லாம் ஃபினான்ஷியனால் வந்த குறை. ஆனால் எங்களால் முடிந்த வரைக்கும் அந்த படத்தை நல்லா பண்ணியிருக்கோம். அந்த குறைகளை விட்டு அதில் என்ன நல்ல விஷயங்கிறத கொஞ்சம் எழுதுங்க. அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போவாங்கிறது நான் பணிவுடன் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. அடுத்து ப்ரொடியூசர் போத்திராஜ் சார். எல்லாருக்கும் வணக்கம். இப்போது நிகழ்வுகளை மையமாக வச்சு தான் இன்றைக்கி ட்ரக் தான் வந்து நம்மளோட சொசைட்டியே ரொம்ப ஸ்பாயில் பண்ணிட்டுருக்கு, பர்டிகுலராக ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி சார் சொன்னார். ஸோ நாங்கள் ஃபைனான்ஷியலாக ஸ்ட்ரகிளில் நம்ம கடன் வாங்கலை, இன்னும் படம் பண்ணல, சேஃப் ஜோனில் தான் படம் பண்ணோம். நல்லா தான் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு மற்ற விஷயம் பேசலாம். இப்போது படத்தை பற்றி பூஸ்ட் பண்ணி பேச நல்லா இருக்காது. நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் சொல்லுங்கள். நன்றி. எங்கள் மனசுக்கு திருப்தியாக வந்திருக்கு படம். தேங்க்யூ. அஸ்வின். அனைவருக்கும் வணக்கம். அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் எங்கள் அழைப்பை ஏற்று வந்ததற்கு மிக்க நன்றி. ஸோ நான் அஸ்வின், இந்த படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். டைரக்டர் சார் வெங்கட்ரமணன் சார், போத்தி சார், காலேஜ் ஸ்டூடெண்ட், காலேஜில் வந்து ஆடிஷன் எடுத்து எனக்கு ஃபஸ்ட்டு படத்துலேயே ஹீரோவாக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த சோஷியல் காஸ்க்காக இந்த டீனேஜர்ஸ் இந்த ஒரு ட்ரக்குனால எப்படி அவங்க நாசமாக போகிறாங்க, அவங்க வாழ்க்கையில் இதுக்கப்புறம் மீள முடியுமா முடியாதா அப்படிங்கிறத ஒரு மெயின் பாயிண்ட்டாக வச்சு இந்த படத்தை எடுத்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். படத்தை பார்த்ததுக்கப்புறம் பேசலாம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ள ருக்மணி மேடம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னை பேச அழைத்ததற்கு முதல்ல ப்ரொடியூசர் அப்புறம் டைரக்டர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வந்திருக்கிற ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க அந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. அதாவது வெங்கட்ராமன் சார் வந்து ரொம்ப டிட்டர்மினேஷனோட அவருக்கு இந்த கருத்து மக்களுக்கு போய் சேரணும், ஒரு நல்லது பண்ணணும் சொசைட்டிக்கு அப்படின்னு ஒரு கருத்து எடுத்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. 2 லாங்குவேஜில் எடுத்திருக்காங்க, ஒன்று தமிழ் மற்றும் கன்னடத்தில் எடுத்திருக்காங்க. எனக்கு தெரியும் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க, ஒவ்வொரு சிறிய விஷயத்துலையும் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்கன்னு. ஆல் த வெரி பெஸ்ட். அது கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும். சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் ஒரு நல்ல கதை, நல்ல மெசேஜ் இருந்ததுன்னா அது எல்லாருக்கும் பிடிக்கும். ஒன்று இப்போது இருக்கிற படங்கள், சிறை மாதிரி படங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி பெரிய வெற்றி அடைய இந்த படக்குழுவினரை வாழ்த்துக்கிறேன். கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ கண்டிப்பாக நன்றாகத்தான் தோன்றும். நீங்கள் நல்லபடியாக எங்களுக்கு எழுதி எங்களுக்கு மக்களை வந்து தியேட்டருக்கு கூட்டிகிட்டு வர வேண்டியது உங்கள் கடமைன்னு உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. அடுத்ததாக படத்தின் இணை இயக்குனர் முத்து அவர்களை பேச அழைக்கிறோம். வணக்கம். போதை அழிவின் பாதை என்ற கருத்தை வலியுறுத்தி இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம். பெரிய படங்கள் சொல்லாத கருத்தை எங்களுடைய சின்ன படம் சொல்கிறீங்கனால அது அந்த சின்ன படத்தில் உங்கள் அந்த கருத்தை நாங்கள் நல்லா வலியுறுத்தி சொல்லியிருக்கோம். தைரியமாக சொல்லிடுறோம், இந்த படம் நல்லாயிருக்கும், உங்களுக்கு பிடிக்கும், இது மக்களுக்கு தேவைப்படுது. நீங்கள் அதை நீங்கள் படம் பாருங்கள், பார்த்துட்டு எழுதுங்க, பேசுங்க. நன்றி. ஆக்சுவலாக இயக்குனரும் சரி, தயாரிப்பாளரும் சரி, இவங்க இந்த படத்துக்கான என்ன கருத்து சொல்ல வருதோ அதை அழுத்தி சொல்லலை. 10 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு ஃபுல்லாக மது பழக்கத்தினால் அழிந்தவர்கள் அதிகம். அதுக்காக அவர் எடுத்த படம் தான் அப்பா வேணாம்ப்பா. இப்போ தமிழ்நாட்டில் அதிகமாக போய்கிட்டு இருக்கிற விஷயம் வந்து போதை பழக்கம், ஊசி, மாத்திரை, அதை பற்றின விஷயங்களை சொல்கிறது தான் இந்த படம் முதற்கடல். அடுத்ததாக ராஜேஷ் அவர்களை பேச அழைக்கிறேன். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராஜேஷ். இதுதான் என்னோடய முதல் படம்.
இதில் நான் செகண்ட் லீடாக நடிச்சிருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் வெங்கட்ரமணன் சார், ப்ரொடியூசர் போதி சாருக்கு நன்றி. அண்ட் என் கூட நடித்த கோ ஆர்டிஸ்ட் அண்ட் க்ரூ மேட்ஸுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அப்பா அம்மாவுக்கு நன்றி. இந்த படத்தில் டீனேஜர்ஸ் வந்து ட்ரக்னால் அவங்களோட எதிர்கால வாழ்க்கையும், அதை தாண்டி சமுதாயம் எவ்வளோ அவங்களால எவ்வளோ பிரச்சனை சந்திக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி எடுத்திருக்கிற படம். எங்களோட எல்லா முயற்சி போட்டு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பாருங்கள். நன்றி. யோகேஷ் அடுத்ததாக இந்த படத்தில் நடித்துள்ள யோகேஷ் அவர்களை பேச அழைக்கிறேன். ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் யோகேஷ். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு நான் ப்ரொடியூசர் சாருக்கும் டைரக்டர் சாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சிருக்கேன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2024 ஆரம்பிச்சது. ஃபஸ்ட்டு ஒரு அண்ணன் வந்து இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு டேரக்டர் ஒருத்தர் படம் பண்ண பாரு, நீ போய் அவளை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ தான் ஃபஸ்ட்டு நான் வந்து ஜனவரி மாதம் 2024 சாரை மீட் பண்ணேன். போயிட்டு சரி அவர் பெருசாக எதுவும் கேட்கல, ஒரு சின்னதாக ஒரு வீடியோ ஒரு ஆடிஷன் மட்டும் பண்ண சொன்னார். ஓகே அதை பண்ணேன். பண்ணி முடிச்சுட்டு அவர் உடனே செலக்ட் பண்ணிட்டாரு. படம் வந்து 2024 ஜூலை மாதம் அப்போது கூப்பிட்டுட்டு திடீர்னு அவர் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஷூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி ஃபுல்லாக அங்கேயே ரிஹர்சல் வச்சு தமிழ் கன்னடம் அவர் வீட்டிலே 2 நாள் தங்கி அவர் கூட சேர்ந்து சாப்பிட்டு எல்லாருமே நல்லா ரொம்ப ஜாலியாக போச்சு. ப்ரொடியூசர் சாரும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ஃபுல்லாக இதில் நடித்தவங்க எல்லாருமே பார்த்தோன்னா புதுமுகம், 5 பேருமே புதுமுகம். இப்போ வந்து பெரிய படம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ரொமோஷனும் தேவையில்லை. சின்ன படத்துக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணோம். உங்களை நம்பி தான் நாங்கள் வந்து இதை பார்க்க வைக்கிறோம். எல்லோரும் ரொம்ப பார்த்துட்டு நல்ல இதுவாக எழுதுங்க கருத்துக்களை. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.